என் தங்கை கொடுக்க மரியாதை பார்த்தாயா? அலங்காரி உன்னை எதற்காக அவசரம் எடுத்து தெரியுமா? நீயோ நாளொரு மேனி பொழுது வண்ணமாக உன்னை பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டில தாளாக்கி போய் ஆளாக்கி வச்சேன். ஆனால் இப்பொழுது நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டாய். ஆகவே உனக்கு செய்ய வேண்டிய சுப காரியங்கள் செய்யலாம் என்று யோசனை தெரியவில்லை. உனக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். அது எப்படி இருக்கும்? நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, சப்பையா இருக்குமா? அது எப்படிதான் என்ன சொல்றேன்? அப்பா அம்மா திருமணம் என்பது பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவாங்கடா? கேட்ட ஆடவரை பார்த்து திருமணம் செய்து வைப்பார்கள். அன்னைக்கு இரவு உங்களுக்கு முதலிரவா அன்னைக்கு நடக்கும் சொல்லிட்டான். செய்து காமிட்டா 12 மணிக்கு வா. அப்பதான் இதுக்கு தனி கிளாஸ் எடுக்கிறேன் நான் வரதா உண்மையாகவா? 10 மாசத்துல அதுவா பூவாகும். தெரியலையே. இதுக்குன்னே பாம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். பாம்பா? பயமா இருக்குண்டா. பாம்பு எங்க தெரியுமா இருக்கும்? எங்க இருக்கும்? முத்துல. ஐயோ கொத்திடுமே. முத்து எங்க இருக்கும்? அது பாம்புக்கு தான் தெரியும். பாம்பு எங்க இருக்கும்? புத்து எங்க இருக்கும்? அது பாம்புக்கு தான் தெரியும். என்ன பண்ணும்? பாம்பு எங்க இருக்கும்? புத்துல. புத்து எங்க இருக்கும்? தெரியலடா. சௌரியா முண்டா பல வருஷம் அவதி என்ன பேசிக்கிறீங்க? ஆனா கொண்டா அண்ணா கொண்டா அந்த கொண்டா அம்மா சொல்றதே புரியலடா. இரு மனமும் ஒரு மனமாக திருமணமா? எனக்கா? அண்ணா திருமணம்லாம் வேண்டாம். திருமணம் வேண்டாமா? ஆமா, நானும் சின்னஞ்சிறிய பெண்ணல்லவா. எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இந்த ஊர்ல யாராச்சும் பொண்ணு கேட்டு வருவாங்களா? ஒரு வேலை உன் தங்கச்சி தாலி கட்டிக்கிற தெருவை நடந்து போனான். தாலி கட்டும் போது அது யாரு? அந்த தாலி ஆட்டான் அவன் தங்கச்சி. கொலை பண்றான் அவன் தங்கச்சி.
மூணாவது வீட்டுல ஊடு நோயில ஊடு நோய். புலிவாய் சரவணன் பாருங்க இவனே இப்படி பேசுறானே அப்ப நான் போகும்போது எத்தனை பேர் இப்படி பேசுவாங்கன்னா ஏமாத்தாக்குற சூளைக்கு கல்லு அறுக்க மண்ணு அனகா ஒரு கேஸ் நின்று கிடக்குது அண்ணா இங்க வாங்க அது மட்டும் கிடைக்காதுண்ணா நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் நல்ல பஸ் ஸ்டாண்டு போயிடு கொண்டாடி கூட போட்டு கோலம் கட்டிக்கிறேன் இங்க பாருங்க நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்ன தெரியுமா இனி முதற்கொண்டு நீங்க களவு தொழில் செய்யக்கூடாது என்று நான் ஒரு சத்தியம் கேட்கிறேன் கொலை கொள்ளை களவு செய்யக்கூடாது ஆமா அதெல்லாம் வேணாம் ஒரே ஒரு கொலை கொள்ளை அடிப்பது ஒரே தங்கைக்காக தங்கை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றா இன்று முதல் கொலை செய்ய மாட்டேன் கொள்ளை அடிக்க மாட்டேன் தங்க கருத்தில் சரிய நீ சொல்கிறாய் ஆகையால் நான் செய்து முடிக்கிறேன் இனி முதல் கொண்டு கொலை நான் செய்ய மாட்டேன் இதுவே சத்தியம் சத்தியம் நடுவுல இவருக்கு இல்லமா அண்ணா அது மட்டும் கிடையாது நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படியா ஆமாண்ணா திருமணம் கொள்கிறாயா கண்டிப்பாண்ணா உமது விருப்பம் என்னுடைய விருப்பம் ஆகுமண்ணா அப்படியா மாப்பிள்ள பாத்துட்டேங்க மாப்பிள்ள பாத்துட்டியா எங்கடா 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 சொல்றா 41 நாளாவும் கோயிலுக்கு போய் உனக்கு கேட்ட ஆடவனை நான் பார்க்க போகிறேன் அதுவரை அதோ தெரிகிறது பார்த்தாயா நந்தவன சோலை ஆமா சென்று அங்க நந்தவன சோலை இந்த மாதிரி ஊரையா சரியா போல தெரிந்து பண்றதா ஏண்டா உனக்கு தெரியலையா சென்று சந்தோஷமாக ஆடி பாடி விட்டு வர வேண்டும் அழகான மாப்பிள்ளை நான் தான் பார்க்க போகிறேன் திருமணம் ஒன்று நடந்தால் நம் இனத்தவரை தானே செய்து கொள்ள வேண்டும் அப்படியா இல்லையென்றால் உனது உயர் ஜாக்கிரதை என் தங்கைக்கு நீ தான் துணையாக இருக்க வேண்டும் நீங்க சொல்லிதான் செய்யணுமா என்ன நம்பி அனுப்புங்க உன் தங்கச்சிய 10 மாசத்துல நான் முன்னுக்கு கொண்டாங்க வாழ்க்கை முன்னுக்கு கொண்டு போய் சபா ஜாக்கிரதை தங்கா சென்று வரட்டுமா சின்ன வயசுல நீ நானும் அப்பா அம்மா வளர்க்கலாம் ஆமா அம்மா என்ன என்னடா 1000 தான் இருந்தாலும் நீ யாரு நீ யாருடா தாய்க்கு தாயாக இருக்கும் தெரியுமா சொல்லுங்கம்மா ஏமானத்தை வாங்குறியடா சரி சரி ஆமா இன்னும் அந்த துணி அந்த மாத்தவே அப்ப துணி அதே இதுவா ஏண்டா உன்ன மாதிரி நினைச்சியா அழகா பெண்ணாகவே பிறந்து வளர்ந்து வருகின்றனடா உண்மைதான் சரியா ஷவ் பண்ண போறது சரி சரி ஆமா இப்ப எங்க செல்ல வேண்டும் நந்தவனம் செல்ல வேண்டும் எப்படி தெரியுமா சொல்லட்டுமா
பார்த்தாயா எவ்வளவு இந்த வனத்தின் அழகைகளை பார்த்த வேண்டும். ஆமா அடுத்த வனத்தை பார்க்க வேண்டும். புறப்பட்டு போயியா அட, 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 அட. அழகாக போட்டு என்னடா இந்த மழையெல்லாம் வாடி போயிருக்கு பனியில கொஞ்சம் வாட்ட மாத்தமா இருக்கு. ஐயோ தண்ணீர் தாங்க முடியல. நான் அவளை ஒண்ணு பேசுறேன். இந்த வனத்தின் அழகைகளை பார்த்தாயா? யாராவது என்னை காப்பாற்றுங்களா? ஐயோ தண்ணீர் தாங்க. என்னடா ஆச்சு? ஏதோ ஒரு ஆறு கொழுக்க இருக்குது வாடி மீது யாரும் பானத்தை போட்டு ஐயோ தண்ணீர் தாங்க முடியல. ஆபத்துக்கு போகிற தண்ணி விட்டுமாடா தண்ணி கேக்குறாங்க. ஆமா இங்க தண்ணி கிடைக்கல. ஒரு செய்யாரு ஓடி அண்ணன் சீக்கிரம்டா ஐயா தண்ணீரம்மா தண்ணீர். அதெல்லாம் இருக்கட்டும் என்னங்க ஆச்சு உங்களுக்கு யார் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க ஒரு நாட்டு இளவரசன் தான். நாட்டு இளவரசனா என்னங்க சொல்றீங்க நானும் வெகு தூரமாக நடந்து வந்த எனக்கு தண்ணீர் தாக அதிகமாக இருக்குதுங்க. அப்படியா இதற்கு நான் மயங்கி விழுந்துட்டேங்க. ஆமா என்னை காப்பாற்றியது யார்? நீங்கள் தானா? ஆமாங்க அப்படியா? உண்மைதான் நீங்களே இல்லை மயக்கமா இருந்தீங்க சற்று தண்ணீர் கொடுத்தனால உங்களை காப்பாத்துறேங்க ஆமாங்க ஆமா உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் தான் அலங்காரிங்க அலங்காரி. ஆமா என்னங்க நீங்களே இல்லை என்றால் இந்த இடத்துல என் உயிர் போயிருக்குங்க. ஐயோ நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றியது. அப்படியாங்க இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? எனக்கு ஆ, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியலங்க. அப்படியா என்னோட திருமணம் நடக்கவே இல்லைங்க ஆமா இருந்தாலும் எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். என்னங்க சொல்றீங்க இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு ஆண்டு நான் போதை நிறுத்துங்க என்னங்க உங்களை மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துட்டேன் ஆம்பளைங்களா இங்க பாருங்க நடக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க நடந்து முடிஞ்ச உடனே அப்படியே கழட்டி விட்டு போடுவானுங்க இந்த காலத்து பசங்க நம்பவே மாட்டேன் என்ன நடந்து முடிஞ்ச உடனே அது மட்டும் கிடையாதுங்க நீங்க யாரு ஒரு நாட்டு இளவரசர் ஆமா நீங்க செய்தி தெரியவா போது ஐயோ இல்லைங்க என்ன நம்ப உங்களுக்கு வராது வம்புங்க. வேணாம் இல்லைங்க சொல்லாதீங்க அலங்காரி. கடலை விட்டாலே பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அப்படியாங்க அலங்காரி உண்மையாகவா நிச்சயமா. அப்படின்னா எந்த சூழ்நிலை என்ன கைவிட மாத சொல்வதையும் சத்தியம் செய்து கொடுங்க அவ்வளவுதானே? ஆமாங்க சத்தியமாக உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். அலங்காரி அடி ஆடி பார்த்தும்
என் மனசுல இருக்கிற ஆசை நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி? யாவுத்தி மண்டல வந்தாலே அலங்காரி இதுவரை இந்த அண்ணனை பார்க்க வரவில்லையே. என் தங்கையை சந்திக்க வேண்டாம். கையை வச்சு நான் எடுத்துக்கிறாமா? அடி முட்டை விட பதிலே வாங்க. என் தம்பி தானே இருக்கா? அவன் அழிச்சு பண்ணிடுறது. வணக்கம். முன்னாடி இவன் பலிக்கிட்டாளா? கொலை கொட்ட மாதிரி நடிக்கலாம். மக்கள் ஸ்டோருக்கு போய் பாய் தலைக்கான பாய் தலை தீப மக்கள் என்னங்க என்னங்க புண்ணாக்குக்கலாம். அம்மா நடக்குது வர நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அது யாரு மண்ணியாது அக்கா உங்களுக்கு முறைதாங்க. ஆட்டி நடக்கிறாங்களே ஆட்டி சகில ஆட்டிப்பா பயமா என்ன அவர் நிக்கிறாங்க பாவி மீச வைக்கிறேன் பொட்ட மாதிரி வந்திருக்கிறேன். அண்ணி சொல்றாங்க சித்திர கூட சொல்லலாமா? ஒரு கேட்கல ஆட்டி
நீ என்ன குறைச்சல? ஆமா, ஏய் என்ன வழி உனக்கு அந்த மாப்பிள்ளை நான் பார்த்து வருகிறேன் சொன்னேன் அல்லவா? ஏய் அலங்காரி வழியில புரியுவா ஏய் என்னடா இது? ஏய் வாடி விடு. யாரா நீ என்ன பண்ணல? யார் தெரியுமா? யாரே? என்னுடைய நாடு எந்த நாடு தெரியுமா? என்ன நாடு? பாண்டிய நாடு என்ன? ஐயோ நான் பாடு ஏய் ஆண்டியடா. ஏய், ஆமா உன் தந்தைய போயார். என் தந்தை பெயர் ராமலிங்கம். உனது போயார். நல்ல தம்பி. நல்ல தம்பி. அருமையான பேர் தான். நாங்களாம் அப்புறம் கட்டு கட்டியா மாட்டேங்க. நல்ல தம்பி ஆமா அலங்காரி அந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே. நான் ஆட்டியா அலங்காரி ஓடி வாங்க. கேட்க கூடாதுடா பாடுங்களா இவன் வேண்டாம் உனக்கு. உனக்கு அழகான மாப்பிள்ளை நான் பார்த்து தேர்ந்தெடுத்தேன். அலங்காரி நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். சாவு சொல்ல அவனை. வேலை முடிஞ்சு மச்சான் சாவு சொல்லு. சத்ரு சொல்லு. அருமையான மாப்பிள்ளை நான் பார்த்து வருகிறேன் உனக்கு. தாத்தா தாத்தா வேண்டாம் தாத்தா. அழகா ஒரு ஜாஸ்தில வேற ஏய் கண்ணாடி சொல்லிவிடு. என்னடா கையட்டாங்க? என்னது முடிச்சுடா? இரு கொஞ்ச நேரம் இரு என்னடா இது முடிச்சு? போயிட்டீங்களா மரவா போயிடுங்க ஏய் என்ன பேச? இன்னும் கொஞ்ச நேரம் இரு என்ன சொல்லு? என்னடா சொல்றேன்னா கம்மி இருக்கா? இரு காலம் கேட்கல ஏய் நான் என்ன ஊமையானே? இருடா இரு கொஞ்ச நேரம் சொல்லுடா. இருடா ஏய் தங்கச்சி. இருடா பாட்டியா கொஞ்ச நேரம் இருடா என் தங்கையை பார்க்கணும். ஐயா பகையாளி குடும்பத்தை நாம் அழிக்க வேண்டும் என்றா ஆமாடா. உன் தங்கையை கூட்டி போட்டு ஆமாடா இதுக்கு வழி விட்டேன். இதுக்கு வழி விட்டேன். அலங்காரி அது வந்து நீ தந்தா அம்மா நீதாம்மா எங்களை கூட்டி வைக்க வேண்டும் அம்மா. இந்த கம்பெனிக்கு வந்து அந்த ஒரு வேலை தானே செய்யணும் இவன் தேவையில்லை உனக்கு. அண்ணா இங்க பாருங்கண்ணா. தந்தைக்கு எனக்கும் நீண்ட நாள் பகை. ஆனா பகையோடு சேர்த்து இவனை திருமணம் செய்து கொள்ளப்பட்டா என்னுடையமா? அண்ணா நீங்க பாருங்க, நான் சின்னஞ்சிறு வயது முதல் நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்து வைப்பீங்க. இந்த திருமணத்திற்கு மட்டும் அதையே சொல்லாதீங்க. நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. இவன் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போய்விடலாம். ஐயோ போகக்கூடாது அலங்காரி போக. ஏய், ஏய், தாத்தா வேண்டாம் தாத்தா. ஏய், தாத்தாவா? ஏய், ஏய், தாத்தாவா? அம்மா, ஏப்பட்டா, அம்மா. அண்ணா நான் பார்த்தால் அவர்களை வாழ்வேன். இருக்கிறதா? இவன் இல்லையென்றா நான் உயிரெடுக்க மாட்டேன். உன் தந்தையின் உயிரே? சொல்லிடா அண்ணகிட்ட சொல்லு. நீயும் என்னுடன் வந்துவிடு. நானும் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பெண்ணே. கண்ணும் பசுமா ஓட்டி போலான்னு பாக்குறான் ஐயா இரு உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து விட்டாங்க இவன் யார் அந்த பாண்டிய நாட்டு மன்னனின் மகன் இவனை வைத்துத்தான் ஏய் ஏய் காரியத்தை கச்சிதமாக அப்படி பிடிக்க என்றா வாங்க. அது கிடையாது வா அது இல்லடா வாடா ஏய், தாத்தா. சரி அப்படி என்றா எந்த நேரத்திலும் துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி என் தங்கையை கைவிட மாட்டேன் என்று என்ற கருத்தில் சத்தியம். துன்பத்திலும் இன்பத்திலும் உன் தங்கையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். அப்படி என்றா வாடி நம்ம போலாம். ஏய், இறங்குங்க. கை விட மாட்டான் கைவிட மாட்டேன். ஏய், நீ நான் கைவிட அப்படி என்றால் புறப்படும் நாட்டிற்கு வா, அலங்காரி போகலாம். கைவிடு. நான் அடுத்து வருகிறேன். புறப்படு. அலங்காரி சீக்கிரமா வந்து அண்ணா மாடத்தை எடுக்கும் நல்ல நல்லவங்க கூட போட்டோம்னா நல்ல புத்தி இருக்கும் தாலி ஆட்டவங்க கூட போட்டோம் ஊரா கூப்பிட்டு சேரு வச்சு 500 ரூபாய் கொடுத்து வச்சு
நாம் இருவரை இப்பொழுது எங்கு செல்ல வேண்டாம்? பாண்டிய நாடு. புறப்பட சந்திக்கலாம். பாண்டிய நாட்டு வர, வர, வர. நம்முடைய மகன் சென்றார். நாடு நாடாக சென்று நம்முடைய மகள் நல்ல தங்காவுக்கு நல்லதொரு மாப்பிளை தேர்ந்தெடுத்து அவளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்து கண்குளிரும் பார்க்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை தன்னுடைய மகளிடம் ஒப்படைத்தோம். நல்ல தம்பியிடம் சென்றவன் வரவில்லை. அவனுக்காக வழி மீது விழுத்து காத்திருக்கிறான். அவனுடைய வருகைதான் நாளை எதிர்பார்த்து தம்பி சென்ற இடமெல்லாம் எப்படி அப்பா நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேன் அப்பா. இருந்தாலும் தங்கைக்கு நான் அழகான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். நீங்கள் உரைத்திருப்பா தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்க்கவில்லை. எனக்கேற்ற பெண்ணை நான் பார்த்து விட்டேன். நன்றி கட்ட பயலை தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாடுறல நீ பார்த்துட்டியா? உண்மைதானப்பா. வீட்டில ஒரு பெண் இருக்கும் பொழுது காலை மழை ஏறாது அம்மா. அப்பா எதற்காக அப்படிப்பட்ட செயல் செய்து தெரியுமா? நானும் நாடு நாளாக சுற்றி பார்த்து விட்டேன். அப்போ இது தாகம் அதிகமாக இருந்து நானும் மலைக்கு முட்டு கீழே விழுந்து விட்டேன். அந்த பெண்ணுதான் என்னை காப்பாற்றினாள். அதனால் அவளை பார்த்த உடனே அவள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். அப்பா நீ முடிவெடுத்துட்டா கட்டி இருக்க பொழுது காலைக்கு பணம் முடித்து வைத்தா அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தான் திருமணம். பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்தால் அப்பா எனக்கு அது ஒன்றும் தெரியாது. எனக்கு தகுந்தவரை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். பாய்ந்தால் அவனோடு இருந்தால் இந்த மண்ணோடு என்று ஒரு பிடிவாதமாக பேசுகின்றார். ஏண்டா உடன் பிறந்த தங்கைடா, தங்கை இருக்கும் போது உனக்கு திருமணம் செய்யலாமா? நாட்டு மக்கள் எல்லாம் தவறாக பேசப்பட்டார்களா? அப்படி இருக்கும் போது அம்மா போது நிறுத்துங்கள் அம்மா. அந்த பெண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. முதலில் எனக்கு திருமணம் இதோ அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அவர்களை. நீண்ட நாளானது அந்த மண்ணை பிச்சைக்கார பையன் வந்திருக்காரா? பிச்சைக்கார பசங்க பிச்சைக்கார பசங்க வந்திருக்காரா? பிச்சைக்கார பசங்களா நாங்க? அப்பா பொண்ணு தர மாட்டோமா? போலாம். அப்பா வாங்க 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 கோபுக்கு வாங்க வாங்க. அப்பா அவங்க இருவது யாரு? சரிடா. நல்ல தம்பி யாரு அவரு? நீயா? உன்னுடைய தந்தை கோமகன் எனக்கு அழிய சித்தரசன் பதவிபலத்தை உடுக்காத காரணத்தினால் உன்னுடைய தந்தையை பாதாள சிறையில் அழைச்சி அந்த பாதாள சிறையில் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அவனுக்கு பிறந்தவன் தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியாத கோலை ஒரு தேவி இவனுடைய தந்தையா? முடியாதுடா, முடியாது. திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாதுடா. இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் நாட்டை என்ன செய்வேன்னு தெரியாது எனக்கு. தவுடு பொடியாக்கிறது. யார் இருக்கிறேன்? ரைஸ் மில்ல வேலை செய்யறோம். நான் தவுடு பிடிக்கிறாரோ அதுக்குதான் வாங்கி ஆளை பார்க்கும்போதே மாப்பிள உன் பேச்சை கேட்டுதான் கோபப்படுறீங்க அப்பா. என் உயிர் இருக்கிற வழியை சம்பந்தம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் இறந்து விடுவேன் அப்பா. நீ சாகக்கூடாது. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. ஏதோ மகன் ஆசைப்பட்டு விட்டார். இருந்தாலும் அவளுடைய விருப்பப்படி அவளையே அவளுக்கு திருமணம் செய்திருக்கிறார். இருந்தாலும் உடைய தங்கையுடைய ஒரு வார்த்தை கேட்கணும். தங்கை விருப்பத்தை கேட்க வேண்டும். நல்ல தங்கா இருக்கல்ல அவளை கேட்கணும்பா, கேட்கணும். தங்கச்சி தங்கச்சி அவருடைய விருப்பத்தை கேட்டால் நல்ல முறையில் திருமணம் எதனா செய்து தொழில் போடி. ஆமா முந்திரி கொண்டு மகளே, ஆமா நல்ல தங்கா இத பாருமா, ஒரே மகளாக திருமணம் அம்மா மகனே
மையெல்லாம் நல்ல தங்கா இத பரமா இந்த நாட்டிலே எனக்கு ஒரே மகள் பிறந்தவள் நீ. ஒரே மகள் ஆசையாக பிறந்ததுனாலே உனக்கு நல்ல தங்கான்னு பேர் வைத்தோம். இது இருக்கின்ற அண்ணன் அவன் நல்ல முறையிலே இந்த நாட்டுக்கு அரசாட்சி செய்து வருவான் என்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு நல்ல தம்பின்னு பேர் வைத்து நல்ல முறையிலே வளர்த்து விட்டோம். இருந்தாலும் உனக்கு திருமணம் அண்ணன் சொன்னேன். ஒரு அரசாங்கத்துக்கு வந்தமா அடக்கு உடக்கமா இருக்கிறது இளவரசி ஒரு சொல்லி ஒரு பொய்யா உனக்கு தகுந்த கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லதொரு மாப்பிளை பார்த்து வாடா என்று உடைய அண்ணன் கிட்ட ஒப்படைத்தோம். அண்ணன் தெரியுமா என்ன செஞ்சிருக்கிறாரு? அவளுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றான். உனக்கு அண்ணி வர போறான். அண்ணியா? அந்த அண்ணிய பாக்கணும். உன்னுடைய விருப்பம் என்ன? உனக்கு திருமணமா? சந்தோஷமான விஷயத்தை சொல்றீங்க. நாட்டை நகர்வரம் வரும்பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அண்ணன் மனதை பறிகொடுத்து விட்டார். ஆமா, அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் பிடிவாதமா இருக்கின்றார். ஆமாமா, அண்ணனுடைய வருவார்த்தைக்கு நான் பேசியிருக்கிறேன்னா அண்ணன் விருப்பம் எதுவோ அது என்னுடைய விருப்பம். உனக்கு எந்த விருப்பம் தடை என்பது கிடையாது. எனக்கு எந்த தடையுமே கிடையாது. பாருங்க, மகளே ஒன்று கொடுத்தா அப்பா திருமணம் பா. ஐயோ ஐயோ இருடா. அம்மா அவன் என்னமா பண்றான்? அப்பா மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் அல்லவா? எப்பா நீ பார்த்த பெண்ணை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? அவளை அடுத்த அரண்மனைக்கு அலங்காரி அலங்காரி பேரு ஒண்ணு உள்ள தோற்றுங்கிறாங்களாம். எத்தனை பேரை சேர்ந்து ஏய், ஆமா ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? எது கட்டுறீங்க? உணர்வாடி வையா என்னது வையா? கப்பலா பெட்டிக்கோடு போடுகிறீங்க, என்ன இது? திருமண ஏற்பாடு. ஆமா ஏய் என்ன இது? மேல போட கீழே போட்டுருவேன். ஏற்கவா மகாராணி மடிச்சு வச்சா ஏற்கலாம். இங்க வாடா, இங்க வாங்க. இதுவும் பேசுறா, இதுக்கு மேலேயும் பேச எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா நீ ஏன் என்ன பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? மென்டலுமா என்னடா அவன் தான் தொடாதுன்னு சொல்றான். அம்மா நீ அம்மா தொட்டு வேதனை பண்ற. அவன் தான் கை வச்ச தில்லுன்றானே. அவர் யாரு? வேலைக்கார பையன். ஏண்டா ஆச்சு வாங்கி அந்த நிறுத்தி வாயில வைதாலும் நிற்போம். ஒண்ணு அழகா ஒரு கேஸ் நின்று அம்மா ஐயா உடைய அண்ணன் தேர்ந்தெடுத்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உரைக்கும். சம்பந்தம் தான் சம்பந்தம். உன் அண்ணனுக்கு தாலியா இருக்க சம்பந்தம்.